கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. இயேசுவின் இனிய நாமத்திலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, நீர் கொடுத்த அருமையான செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறீர், எங்களுக்கு ஜீவனை அருளுகிற தேவமாக இருக்கிறீர். இந்த வேளையிலும் ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தையை நீ நேசிக்கிற அந்த ஜனங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்போது, கர்த்தாவே ஆவியானவரே, நீர் பேசும், என்னை மறைத்து நீர் பேசும், கேட்க நாங்கள் அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வேளையை என்னை தாழ்த்தி உமது கரத்திலே கொடுக்கிறேன். ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். நானே உன் தேவன் என்ற தலைப்பில் நாம் செய்தியை தியானிக்க இருக்கிறோம். நானே உன் தேவன். ஏசாயா 45:22 பக்கம் 852. பைபிள் வச்சிருக்கலாம், கொஞ்சம் பெரட்டுங்க. 852 ஏசாயா 45:22. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. நானே தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டிலையும் மார்க்க வாசித்துருவோம். 60வது பக்கம் 8ஆம் அதிகாரம், மார்க் 8:60 பக்கம் 27 29 வசனம். நான் பக்கமும் சொல்லிட்டேனே, 60வது பக்கம் டக்குன்னு எடுக்கணுன்றது தான் பக்கத்தை சொல்றேன், சரியா? பின்பு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் புறப்பட்டு பிலிப்பு செசரியா பட்டணத்தை சேர்ந்த கிராமங்களுக்கு போனார்கள். வழியிலே அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். பிதாவாகிய தேவன் என்ன சொன்னாரு? நானே தேவன், வேற ஒருவர் இல்லைன்னு சொன்னாரு. ஏசப்பா, ஜனங்கள் என்னை யார்? நான் இவ்வளோலாம் ஊழியம் செய்கிறோம், இவ்வளோ போதகம் பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம், நிறைய பேர் சுஸ்தமாக்குறோம், ஆட்களுக்கு கட்டில் இருக்கிறவங்க விடுவிக்கிறோம், என்னை யாருன்னு சொல்கிறாங்க ஜனங்கள்? அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார். அப்படியா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? நீங்க என்ன யார் என்று சொல்லு. பேதுரு சொல்றாரு, நீர் கிறிஸ்து. கிறிஸ்துன்னு சொன்னா அபிஷேகம் செய்யப்பட்டவர் அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் என்று அர்த்தம். கிறிஸ்டோஸ் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து இந்த வார்த்தை வந்தது. எபிரேய மொழியில இதற்கு மேசியான்னு பேர், சரியா? மேசியா. நீங்கள் என்னை யார் என்று சொல்லுங்கள் என்று சீஷர்களை கேட்ட இயேசு தாம் யார் என்பதை அவரே சொல்லியிருக்கிறதை யோவான் நற்செய்தி நூலில் அவர் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார். அதை நாம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் கொண்டுள்ள பற்று அல்லது விசுவாசம் அது அதிகரிக்க பண்ணுகிறது. அல்லேலூயா. அதைத்தான் நம்ம தியானிக்க போறோம். யோவான் நற்செய்தி நூலிலே இயேசு தன்னை குறித்து தான் யார் என்று சொல்லுகிறதை நாம் ஒன்றாக பார்க்க போகிறோம். முதலாவது, ஜீவ அப்பம் நானே. ஐ ஆம் தி பிரெட் ஆஃப் லைஃப். ஜீவ அப்பம் நானே அப்படின்னு சொல்லி யோவான் 6:48 சொல்றார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே மன்னா என்று வானத்திலிருந்து பொழிகிற ஒரு அப்பத்தை அவர்கள் சாப்பிட்டார்கள். எத்தனை வருஷம் சாப்பிட்டாங்க? 40 ஆண்டுகள், சரியா? சாப்பிட்டாங்க. ஆனாலும் அவங்கெல்லாம் மரிச்சு போனாங்க. ஆனால் ஒருவன் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்றால் அவன் மெய்யான அப்பத்தை புசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அது வானத்திலிருந்து இறங்கின அப்பமாக இருக்க வேண்டும். அதுதான் உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற தேவன் அருளுகிற அப்பமாக இருக்கும் என்று 6:33 சொல்லுது. இந்த ஜீவ அப்பம் நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா, ஆமென். அவர்தான் ஜீவ அப்பம், சரியா? அவர்தான் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர். மனுக்குலத்தின் பாவத்திற்காக தன் சரீரம் பிக்கப்படவும்
தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தப்படவும் ஒப்பு கொடுத்தவர் அவர்தான். கரங்களை உற்சாகமா தட்டி இதை அடையாளப்படுத்தும் விதமாகத்தான் ராபோஜன ஒழுங்கை கர்த்தர் ஸ்தாபித்தார். 1 கொரிந்தியர் 11:23 ஒரு 2 வருஷங்கள், தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. சிலுவையில் அவருடைய சரீரம் பிச்சு எடுத்துட்டாங்க. ஈய கொண்டுகள் போட்ட வாரினால் அடித்து முதுகு புலப்பட்ட நிலம் போல ஆயிடுச்சான். அப்போ பிச்சிட்டாங்க. அத உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. இதை அப்பத்தை புசிக்கும் போதெல்லாம் இன்னைக்கு எடுக்க போகிறோம், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் சொல்கிறார். போஜனம் பண்ண பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இது இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, இதை பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள்னார். அப்போ ஒரு விசுவாசி ஞானஸ்தானம் எடுத்து இந்த ராபோஜன பந்தியில் கலந்து கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது. யோவான் 6:54 மற்றும் 56 வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் யாருக்கு இருக்கு? மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்கிறவனுக்கு உண்டு. அவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. இது மாம்சுக்கு அடுத்த காரியம். சரியா? ஆவிக்கு அடுத்த காரியம் ஒன்று இருக்கு. அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை கொண்டுதான் அவர் இந்த உலகத்தையே சிருஷ்டித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏசப்பா ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால 40 நாள் உபவாசம் இருந்துட்டு வரும்போது பசியா இருக்கிறாரு. சத்துரு வந்து சோதிக்கிறான், இந்த கழுகுகளை அப்பமா மாத்துங்க. அவரால் மாற்ற முடியுமா? முடியாதா? முடியும். ஆனால் அவர் வசனத்தை கொண்டு அவனை எப்படி ஜெயிக்கிறாரு? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு மத்தேயு 4:4 சொல்லியிருக்கிறார். அவருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய் இருக்கிறது. இயேசுவுக்கு தேவனுடைய வார்த்தைன்னு ஒரு நாமம் இருக்கு. வெளிப்படுத்தினல் 19:13. சரியா? இந்த வார்த்தைகள் அடங்கிய புஸ்தகம் தான் இந்த பரிசுத்த வேதாகமம். தேவனுடைய வார்த்தைகள் அடங்கிய புத்தகம் தான் இந்த பரிசுத்த வேதாகமம். சரீரத்துக்கு போஜனம் எவ்வளவு அவசியமா தேவையா இருக்கிறதோ, அதே போல ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு தேவனுடைய வார்த்தையாகிய ஆவிக்குரிய மன்னா அவசியமா இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? சரீரத்துக்கு எப்படி போஜனம் தேவையா இருக்கோ, பசி எடுக்குது, சாப்பிட்றோம், 3 வேளை கூட சாப்பிட்டுட்டு அதுவும் பத்தலைன்னு நினைக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆத்மாவுக்கு வேண்டிய ஆகாரம் வேத வசனம். அதை நம்ம புசிக்கிறோமான நம்ம பார்க்கணும். எரேமியா சொல்கிறான், இப்படி வார்த்தையில் கிடைத்த உடனே அதை அவளோடு உட்கொண்டேன்றான். அவளோடு உட்கொள்ளணும். இந்த வாஞ்சியா பார்க்கணும். நம்மை நித்தியத்துக்குள்ளாக வழி நடத்த இந்த வேத வார்த்தைகள் மிகவும் அவசியம். சங்கீதக்காரன் 1வது சங்கீதத்தில் என்ன சொல்றான்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவானா. நம்ம எல்லாம் பாக்கியவானா இருக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கணும், இரவும் வாசிக்கணும், பகலையும் வாசிக்கணும், தியானிக்கணும். அல்லேலூயா. சரி, இப்போ முதலாவது நானே ஜீவ அப்பன்னு பார்த்துட்டோம். 2வது நானே நல்ல மேய்ப்பன். ஐ ஆம் தி குட் ஷெப்பர்ட். சரியா? யோவான் 10:11 சொல்லுது, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான்.
பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நான் பிதாவை அறிந்திருக்கிறது போல நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன்னு 14-15 வருஷத்துல சொல்லுது. ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த மேய்ப்பன் என்ன பண்றான் பாருங்க, காலையில இந்த ஆடுகளை மந்தைகளை அப்படியே மேய்ச்சிட்டு போறான், கூட்டு போறான் வெளியே. எதுக்கு? எதுக்கு? மேய்ச்சலுக்காக. சரியா? அதுக்கு ஆகாரம் கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கூட்டு போறான். மேய்ப்பன் முன்னால போவான், கையில் ஒரு கோல் இருக்கும். சரியா? முன்னால போவான், மேய்ப்பனை ஃபாலோ பண்ணி இந்த மந்தை அப்படியே போகும். ஸோ இந்த மந்தையில் இருக்கிற ஆடுக்கு அதுக்கு உணவு வேணும், தண்ணி வேணும். அது எங்கேருந்து கிடைக்கும்னு அது தெரியாது. மேய்ப்பன் கூட்டு போகிறாரு, அதுதான் கூட்டு போகிறாரு அப்படின்றது பின்னாலேயே வரும். அவர் மேய்ப்பன் என்ன பண்ணுறாரு, நடத்தி கொண்டு போய் புல்லிடங்களை மேய்க்கிறாரு, அமர்ந்த தண்ணியில் கொண்டு போய் விடுகிறார். அப்போ ஆடுகளுக்கு அதை குறித்தெல்லாம் கவலை கிடையாது, மேய்ப்பன் பின்னால் போனால் போதும். சரியா? அப்போ மேய்ப்பனை பெற்றிருக்கிற நாம் அவர் காட்டுகிற வழியில நடந்தால் போதும். உங்களுக்கு நல்ல மேய்ச்சல் உண்டாகும், நல்ல ஆகாரம் கிடைக்கும், நல்ல தண்ணி கிடைக்கும், நீங்க போஷாக்கா வளர முடியும். சரியா? அதோட கூட அவன் ஆடுகளுக்கு பாதுகாப்பை கொடுக்குறான் பாருங்க. ஒரு ஓனாயோ ஏதோ ஒரு மிருகம் ஆடுகளை கவ வரும்போது அந்த தடியை வச்சு அடித்து அவன் விரட்டிடுவான். இந்த ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனே போனாலும் பரவாயில்லன்னு அந்த மிருகங்களோட போராடி இந்த ஆடுகளை பாதுகாப்பான். ஏசப்பா ஒருவனும் கெட்டு போயிடக்கூடாது, ஒருவனும் நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி தன்னையே ஜீவ பலியாக கொடுத்தார். மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஏசப்பா நல்ல மேய்ப்பனா இருந்தபடியால் அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். அல்லேலூயா. அதோட கூட அவருடைய ஐக்கியம் பாருங்க, ஒவ்வொரு ஆட்டையும் பேர் சொல்லி கூப்பிடுவாராம். நம்மளை தாயின் வயிற்றில் நம்மளை தெரிந்து கொண்டவர், பேர் சொல்லி அழைத்தவர் அல்லவா. அவ்வளோ ஒரு ஐக்கியம். ஆட்டை சொல்லி அப்படியே ஒவ்வொன்றும் தனித்தனியாக அறிந்திருக்கிறார். சரியா? ஒரு சர்ச்சில் பாஸ்டர் இருக்காங்கன்னா பாஸ்டருக்கு ஒவ்வொரு விசுவாசனுடைய பேரும் தெரியும். தனித்தனியாக விசாரிக்கிறாங்க, தனித்தனியாக ஜெபிக்கிறாங்க அவங்களுக்காக. அப்போது அந்த கரிசனை பாருங்க, ஒவ்வொரு ஆடு மேலேயும் அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் சங்கீதக்காரன் 23 சொல்கிறான், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தாழ்ச்சி அடையேன்னா எதை பற்றியும் உங்களுக்கு கவலை தேவையில்லை. நீங்கள் எதுலேயும் குறைப்பட்டு போக மாட்டீங்க, எல்லாமே நிறைவாக உங்களுக்கு கிடைக்கும். அவரை விசுவாசித்து ஃபாலோ பண்ணுற ஒன்று தான் உங்களுடைய வேலை. அல்லேலூயா. மூன்றாவது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஐ ஆம் தி வே, தி ட்ரூத் அண்ட் தி லைஃப். யோவான் 14:6 அப்படி சொல்லுகிறது. நம்ம பிதாவாகிய தேவனிடத்தில் சேருவதற்கு நம்ம ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து தான் ஒரே வழி. சரியா? அவர் மாறாத சத்தியம் உடையவராக இருக்கிறார், நித்திய ஜீவனையும் உடையவராக இருக்கிறார். பாவத்தினால் தேவனை விட்டு தூரமாக இருந்த நம்ம அவர் தன்னை பலியாக கொடுத்து பிதாவோட நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். இதே பாவ பூமியில் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாய் வாழ்ந்து நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு முன்மாதிரியாக காட்டி போயிருக்கிறார். அல்லேலூயா. நம்மை நல்வழிப்படுத்தக்கூடிய சத்திய வார்த்தைகளை எழுதி நம் கரங்களில் கொடுத்திருக்கிறார். அதன்படி நடப்பவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. கரங்களை உற்சாகமா தட்டலாமா? 4வது பாயிண்ட், நானே உயிர்த்தெழுதும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஐ ஆம் த ரிசரக்ஷன் அண்ட் தி லைஃப் அப்படின்னு சொல்லுவார். யோவான் 11:25. இதில் லாசருவை உயிரோடு எழுப்புறதுக்கு முன்னால அவனுடைய சகோதரியாக மாத்தாள்கிட்ட சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்னு சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, இதன் மூலமாக மரணத்தின் மேல் தனக்கு
அதிகாரம் உண்டு என்பதை அவர் சொல்லுகிறார். மரணத்தை வென்று நித்திய ஜீவனை அளிக்கக்கூடிய வல்லமை உள்ளவர் தான் என்பதை அங்கே சொல்லுகிறார். யோவான் 5:26 வெளிப்படுத்துது. பிதா தன்னில் தானே ஜீவன் உள்ளவராய் இருக்கிறது போல குமாரனும் தன்னில் தானே ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். பிதா தன்னில் தானே ஜீவன் உள்ளவர், குமாரனும் தன்னில் தானே ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். சரியா? நமக்கு தேவன் கொடுத்த ஆவிதான் நம்மகிட்ட இருக்குது, அது அவர் கொடுத்தது. இவர் தன்னில் தானே ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். சிலுவை மரணத்தில் கூட அவர் மரணத்தை ஜெயிக்க அவர் விடலை. அவர் என்ன சொல்றாரு? பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி அவர் தான் ஒப்பு கொடுக்கிறார். சரியா? நானே என் ஜீவனை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று யோவான் 10:18 நாம் வாசிக்கிறோம். அப்புறே வழியை அதை கொடுக்கிறார். இயேசு உயிர்த்தெழாது இருந்திருந்தால், ஆனால் இன்னைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கையுமே கிடையாது. ஒரு மரித்த ஒரு மனிதனை கும்பிட்டு எந்த பிரயோஜனம் இல்லை. அவர் ஜீவனோடு இருப்பதால் நாமும் ஜீவனோடு இருக்க முடிகிறது. அல்லேலூயா! கரங்களை உற்சாகமா தட்டி. 5வது, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். ஐ ஆம் தி லைட் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்றார் யோவான் 8:12. நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான்னு சொல்றார். இயேசுவின் பிறப்பை குறித்து ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது அவன் சொல்றான், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொன்னான். சங்கீதக்காரன் அதனாலதான் பாடுறான், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் சொல்றான். சரியா? மீண்டுமாக சங்கீதம் 43:3 சொல்றான், உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியர்களும் அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக அப்படின்னு சொல்லி அங்க சொல்றான். சரியா? பொதுவாக மனுஷன் 3 விதமான இருளை சந்திக்கிறான். 3 விதமான இருள். முதலாவது இருள் பாவ இருள். இது நம்ம மனக்கண்களை குருடாக்கி நாம் தேவனையும் அவர் பரிசுத்தையும் அறிய முடியாதபடி தடுத்து போடுகிறது. மனக்கண்ணை குருடாக்கி போட்டு எது பாவனே தெரியாம நம்ம பரிசுத்த தேவனை வணங்குறோம், அவருடைய நியமங்கள் என்ன எல்லாத்தையும் மறைச்சு போட்டு குருடாக்கி போட்டுறான். இது பாவ இருள். பாவத்தை பாவென்று உணராதபடி செய்து விடுகிறது. அதன் விளைவாக தொடர்ந்து பாவ வாழ்க்கை வாழ அது தூண்டுகிறது, அதில் இன்பம் காண செய்கிறது. இயேசுவாகிய ஒளி ஒரு மனிதனுக்குள் வரும்போது பாவ இருள் விலகி நீதியின் வெளிச்சம் பிரகாசிக்கிறது. பாவத்தை விட்டு விலகி ஓட செய்கிறது. இயேசுவாகிய ஒளி வரும்போது இந்த பாவ இருள் நம்மை விட்டு விலகி போகிறது. 2வது பயமாகிய இருள். சிலருக்கு எதற்கெடுத்தாலும் பயம் உண்டாகும். எதை பார்த்தாலும் பயம், எதை செஞ்சாலும் பயம், இருட்டை பார்த்தா பயம், தண்ணியை பார்த்தா பயம், வெளியே போனால் பயம், உள்ளே வந்தால் பயம், எல்லாத்துக்கும் பயம். சரியா? பெரும்பாலான இருக்கு. ஏன் கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே மரண பயம் உண்டு. அப்படியா? மரண பயம் உண்டு. ஒரு சின்ன பிள்ளை ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸான நிலைமையில அட்மிட் ஆகிருக்கா. அவளுக்கு எல்லா ஆர்கன்ஸும் ஒன்றா ஃபெயில் ஆகிட்டு இருக்கு. அந்த டாக்டர்ஸ் நின்று பேசுகிறத அவள் கேட்டுட்டா. ஒரு 2 நாள் தான் இருப்பா, அதுக்கு மேலே தாங்காது, இந்த பிள்ளை மறித்து போயிடும், பேசுகிறது காதில் விழுந்துருச்சு. உடனே அந்த பிள்ளைக்கு மரண பயம் வந்துடுச்சு. ஐயோ நம்ம சாக போகிறோமா அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் என்னமோ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க நினச்சிட்டு இருந்தா. இப்போ டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு உடனே அவங்க அப்பாவை கூப்பிட்டா, அப்பா நான் செத்துருவேன் போல இருக்கு,
எனக்கு பயமாக இருக்குது தனியாக சாகிறதுக்கு, நீங்கள் என் கூட வந்தால் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு. அப்பா சொன்னார், பாப்பா அப்படிலாம் உனக்கு ஒன்றும் ஆகாது, இரு நான் வெளியே போய் உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரேன்ட்டு வெளியே போயிட்டார். சரியா? அம்மாட்ட சொன்னா, அம்மா நீயாவது வருவியா, அப்பா வெளியே போயிட்டாரு, நீயாவது என் கூட வருவியா? அம்மா சொன்னாங்க, உனக்கு ஒன்றும் ஆகாதும்மா, உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு. அவங்களுக்கு கூட வரேன்னு சொல்ல முடியல, எப்படி வர முடியும்? சரியா? அவங்களும் பதில் சொல்ல முடியாமல் அவங்க கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலைமையில் இருந்த ஒரு தாயார். ஆனால் எல்லாம் ஏசு ஏசுன்னு சொல்கிறாங்களே, ஜீவனை கொடுக்குறாருன்றாங்களே, மரிச்சவங்களாம் எழுப்புறான்னு சொல்லி சொல்கிறாங்களே, அவரை நோக்கி ஜெபம் பண்ண சொல்கிறாங்களே, நம்ம பண்ணி பார்ப்போம்னு சொல்லி அந்த அம்மா கண்ணீரோடு போய் ஜெபம் பண்ணாங்க. ஏசப்பா ஜெபத்தை கேட்டார். கரங்களை தட்டி எப்படி கேட்டார்? அவர் எப்படி கேட்டார்? பிள்ளையை எழுப்பலை, பிள்ளைக்கு தரிசனம் பண்ணார். தரிசனமாகி, பாப்பா பயப்படாத, நான் உன்னோட கூட இருப்பேன், நான் உன் கூடயே இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிள்ளைக்கு பயம் விலகி போயிடுச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் தெளிவாயிட்டா. உங்கள் அம்மா அப்பா கேட்டாங்க, ஏசப்பா வந்தார், நான் அவன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டாருன்னு. நம்ம விட்டு விலகாத தேவன். மரண பயம் போயிடுச்சு. ஒரு தடவை நான் டெல்லியிலேருந்து சென்னைக்கு ஒரு ஃப்ளைட்டில் வந்துட்டு இருக்கும்போது, அது திடீர்னு நல்ல மேகத்துக்கு மேலே ஃப்ளைட் போகும்போது அதை ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை பார்த்து ஆண்டவரை நான் தூச்சிக்கிட்டே போகிறேன். ஜன்னல் ஓரமாக உட்காந்துருக்கிறேன். கீழே பார்த்தா மேகத்துக்கு மேலே போனதுனால பஞ்சு மூட்டையை அவுத்து கொட்டி விட்ட மாதிரி மேகங்கள் அப்படியே வெள்ளை வெள்ளையாக மூட்டை மூட்டையாக கிடக்குது, போயிட்டுருக்கு அப்படியே காற்றுல. திடீர்னு பார்த்தா ஒரு பயங்கரமான ஒரு ஏர் பாக்கெட்டுக்குள்ளே மாட்டிடுச்சு ஃப்ளைட்டு. ஒன்று டம்மு 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 மேலே எங்கேயுமா கட்ட வண்டியில் போன மாதிரி குதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. மரண பயம் பிடிச்சிருச்சு. கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மேலே இருந்த லாக்கர்லாம் திறந்துருச்சு. எல்லாம் வச்சுருந்த சூட்கேஸ் எல்லாம் அவ்வளோ கீழே விழுகுது. எல்லாரும் ஒரே அலறல். எல்லாரும் அவங்கவுங்க தெய்வத்தை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே அலறல், கூப்பாடு. திடீர்னு ஐயோன்னு ஒரு பெரிய சத்தம். பார்த்தா ஒரு 50 வயசு 60 வயசு இருக்கும். அந்த ஐயா தலையில் சூட்கேஸ் ஒன்று விழுந்து அடித்து பயங்கரமாக ரத்தம் கொட்டுது. அவர் கத்துறாரு, அவர் வீட்டம்மா அதுக்கு மேலே கத்துது. ஒரே கலவரம். இதெல்லாம் நானும் அப்படியே பார்க்குறேன். பார்க்கும்போது ஒரே அவர் பாஸ்டராக தான் இருக்கணும். பைபிள் கையில் இருந்துச்சு. அமைதி அதை பிடிச்சி கட்டி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அவர் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஒரு வாலிய பிள்ளைங்க, ஒரு 14-15 வயசு அண்ணனும் தங்கச்சின்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேர் மட்டும் எல்லாம் உட்காந்து அது சிரிச்சிட்டு இருக்கு. கேள்வி இளங்கன்று பயமறியாதுன்ற மாதிரி. அவங்களுக்கு அது என்னன்னு தெரியல. நான் அமைதியாக ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆண்டவர் துதிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். விசுவாசிக்கிறவன் பதறான்ற வார்த்தை. எனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன விசுவாசம்? சரி ஆக்கிடுவார் ஆண்டவர். அவருக்கு இது லேசான காரியம். சரி ஆக்கிடுவார். சரி ஆக்கினா நல்லபடியாக வீடு போய் சேரலாம். சரி ஆகலையா எங்கே போயிடலாம்? போயிடலாம். கரங்களை தட்டுங்களே, அவ்வளோதானே. இதில் பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? இதில் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒன்று வீட்டுக்கு போய் பொண்டாட்டி பிள்ளைய பார்ப்பேன், இல்லைன்னா ஏசப்பா பார்த்துக்கு போயிடும், அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு நான் பயப்படல. கொஞ்ச நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் பைலட் சொன்னார், எல்லாம் நிலைமை சீராகிடுச்சு, அவனுக்கு இனிமேல் நமக்கு ஆபத்து இல்லைன்னு சொல்லி. இதே ஒரு கூட்டத்தில் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது, கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு பிள்ளையை பார்த்து, வாலிய பிள்ளையை பார்த்து கூப்பிட்டுங்க வா அப்படிங்க, உன்னோட மரண பயம் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு. அவங்க அப்பா அவர் ஒரு ஊழியக்காரு. அந்த மீட்டிங்க்கு அவர் குடும்பத்தோடு வந்துருந்தார். ஐயோ அவளுக்கு ரொம்ப பயம் பாஸ்டர் அப்படின்னாரு. நான் அவளுக்காக ஜெபம் பண்ணி விட்டேன். பயப்படவே வேண்டாம். அதுக்கப்புறம் அது ஜெபத்துக்கு அப்புறம் அவருக்கு ஒரு தெளிவு வந்துச்சோ, அப்படின்னா ஏசப்பட்ட போயிடலாம்னா நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்குன்னு சொல்கிறவங்கள நல்லா அவர் கைதட்டுங்களேன். அல்ல இல்லையா? மரணத்தை ஜெயிச்ச தேவன் நம்மளோட இருக்கிறார், உங்களையும் ஜெயிக்க பண்ணுவார். அல்ல இல்லையா? அடுத்தாப்புல 3வது அறியாமை என்னும் இருள். இது இயேசு மெய்யான ஒளியாக இருந்து தன்னை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய இருதயத்துக்களும் அறிவாகிய ஒளியை தந்து அவர்கள் பிதாவை அறிந்து கொள்ளவும் பரம ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளவும் நமக்கு அவர் உதவி செய்கிறார். என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார் என்ற வார்த்தைக்கு
அது நம்மளை விலைக்கு காக்கிறதுக்காக அறிவாகிய ஒளி இயேசு நம்மிடத்தில் வருகிறார். அடுத்தது 6வதாக, நான் மெய்யான திராட்சை செடி, ஐ ஆம் தி ட்ரூ வைன். யோவான் 15:1. இயேசு கிறிஸ்து தன்னை திராட்சை செடியாகவும் நம்மை கொடிகளாகவும் அவர் அங்கே சொல்லுகிறார். ஒரு செடி தான் பாருங்க, அதுதான் எல்லா சரத்தையும் எடுத்து வேர் ஊண்டி நின்று காற்று மழைக்கெல்லாம் தாக்கு பிடிச்சி நின்று தண்ணி இல்லாத நேரங்களில் எங்கடா தண்ணி கிடைக்கணும், இன்னும் ஆழமாக போகலாமான்னு வேற விட்டு, அங்கிட்ட கிடைக்கலையே இப்படி சைடில் போய் பார்க்கலாமான்னு 4 பக்கமும் வேற விட்டு எங்கேயாவது தண்ணியை எடுத்து உறிஞ்சு அந்த செடி தன்னை காத்து கொள்கிறது. அந்த செடிக்கு அந்த நீர் சத்து வரும்போது கிளைகள்லாம் அதுலேருந்து ஈஸியாக எடுத்துக்குது. ஸோ கஷ்டப்படுறது பூரா செடி படுது, எல்லா உழைப்பையும் செடி போடுது. ஆனால் அனுபவிக்கிறதெல்லாம் கிளைகளை அனுபவித்து நல்ல கனிகளை கொடுக்குற மாதிரி ஆயிருக்கு. அப்போ நம்மளும் பாருங்க, அந்த ஏசப்பா செடியாக இருக்கிறாரு, நம்ம கிளைகளாக இருக்கோம். அவரோட இணைஞ்சு இருந்தோம்னா நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். அவர் இல்லாமல் நம்ம கனி கொடுக்கிற ஜீவம் செய்ய முடியாது. சரியா? அந்த யோவான் 15:1 சொல்லும்போது என் பிதா திராட்சை தோட்டக்காரன்னு ஒரு வார்த்தை வருது. சரியா? அது என்னன்னு கேட்டால், பிதா என்ன செய்கிறாரு, அவர் திராட்சை தோட்டக்காரராக இருக்கிறதுனால இந்த செடிகளை அவர் சுத்தம் பண்ணுறாரு, சுத்திகரிக்கிறார். சுத்திகரிக்கும் போது இப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னா, சில சோதனைகள், சில உபத்திரவங்கள்லாம் வருது இல்லையா? இதெல்லாம் நம்மளை சுத்திகரிக்கிறதுக்காக தேவன் செய்கிற ஒரு செயல். அந்த சுத்திகரிக்கப்பட்ட பின், நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்குவேன்னு சொன்னது மாதிரி, நம்ம என்ன சுத்திகரிக்கப்பட்ட பின் நல்ல கனிகளை கொடுக்க நம்மால் முடியும். நாம் இயேசுவோடு இணைந்து இருக்க ஆவியின் கனிகளாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம் போன்ற ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க முடியும். ஆக மெய்யான திராட்சை செடியாக இயேசுவில் நாம் எப்பொழுதும் இணைந்திருக்க வேண்டும். கடைசியாக, நானே வாசல், ஐ ஆம் தி டோர். யோவான் 10:9. நானே வாசல், என் வழியாக ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். இதன் மூலம் அவர் கடவுளின் ராஜ்யத்திற்கு நுழைவதற்கும் நித்திய ஜீவனை பெறுவதற்கும் அவரே ஒரே வழி என்பதை தெளிவுபடுத்துகிறார். இயேசு என்னுடைய பாவ மன்னிப்புக்கு ஆன வாசலாக அவர் இருக்கிறார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எனக்காக அவர் அந்த ரத்தத்தை சிந்தினபடியால் எனக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது, மீட்பு உண்டாயிருக்கிறது. அவர் தம்மையை ஜீவ பலியாக கொடுத்தபடியால் எனக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. எனவே அவர் என் ரட்சிப்பின் வாசலாய் இருக்கிறார். நாம் நல்ல மேய்ச்சலை கண்டடைவதற்கும் அவர் வாசலாய் இருக்கிறார். மேய்ப்பனாகிய அவர் வாசலாய் இருக்கிறபடியால் அவருடைய ஆடுகளாய் இருக்கிற நமக்கு பாதுகாப்பு உண்டாயிருக்கிறது. சத்ரு உட்புக அவர் ஒருபோதும் விடவே மாட்டார். பாருங்க, நானே வாசல் என்று சொன்ன இயேசு இந்த கடைசி நாட்களில் நம் வாசப்படியில் என்று கட்டிக்கொண்டு இருக்கிறார். அதிலே கவனிக்கிறீங்களா? நானே வாசல் என்று சொன்ன தேவன் நம்முடைய வாசல் படியில் நின்று கட்டிகிட்டே இருக்கிறார். வெளிப்படுத்தல 3:20 என்ன சொல்லுகிறது? இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஸோ வாசப்படியில் நின்று தட்டுகிற கர்த்தருக்கு நம்முடைய இல்ல கதவுகளையும் உள்ள கதவுகளும் நாம் திறந்து கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரி, இப்போ இயேசு தாம் யார் என்று சொன்ன 7 காரியங்களை நான் வரிசைப்படுத்துகிறேன். நானே ஜீவாப்பம், நானே நல்ல மேய்ப்பன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதும் ஜீவனுமாயிருக்கிறேன், நானே உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன்,
நானே மெய்யான திராட்சை செடி, நானே வாசல். இதில் ஒரு காரியம், பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவன் மோசே அனுப்புகிறாரு, நீ போய் ஜனங்கள்கிட்ட இப்படி பேசு அப்படின்னு சொல்லி பார்வோன்ட்டெல்லாம் பேசி, நான் போய் பேசுதான் அவரை உன்னை அனுப்புனோட பேர் என்னன்னு கேட்பாங்க. நான் என்னன்னு சொல்ல, யாத்ரா 3:14 அழகா சொல்லுது, ஐ ஆம் தட் ஐ ஆம். நானே இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு போய் சொல்லுன்னு சொல்றாரு. அப்ப ஐ ஆம் தட் ஐ ஆம், நானே. அதே போல யாத்ரா 15:26 நானே உன் பரிகாரியான கர்த்தர், ஐ ஆம் த லார்ட் தட் ஹீலத் தீ. உன் பரிகாரி யாரு? நான் தான் உன் பரிகாரி. லேவியராகமம் 20:8 நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், ஐ ஆம் த லார்ட் ஹூ சாங்டிஃபைஸ் யூ. சரியா? 4வது ஏசாயா 44:24 நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், ஐ ஆம் த லார்ட் தட் மேக் ஆல் திங்ஸ். எல்லாம் நடக்கிறது பூரா நான் தான் செய்கிறேன். அப்போ அவர் பிதா இப்படி நானேன்னு சொல்லி அவர் 4 குறிப்பில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அவர் அப்படி சொல்லியிருக்காரு. இயேசு நானே என்னவா இருக்கிறேன் என்று 7 காரியங்களை அவர் சொல்லியிருக்கிறார். இதுலேருந்து ஒரு சத்தியத்தை நாம் இப்போதான் முக்கியமான நேரத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. சரியா? ஒரு முக்கியமான சத்தியத்தை நம்ம அறிஞ்சுக்கிறோம். என்னன்னா, நான் என்ற வார்த்தையை சொல்ல உங்களுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. உங்களுக்கு எனக்கும் நானே அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. அந்த அதிகாரம் பிதாவாகிய தேவனுக்கும் நம்ம ரட்சகராகிய இயேசுக்கு மட்டும்தான் இருக்கு. வேற யார் பயன்படுத்தினாலும் அது அவருடைய மேட்டிமையை வெளிப்படுத்துவதாக அமையும். சரிங்களா? லூசிபர் ஒரு தூதன், சரியா? அருமையா நேர்த்தியாய் படைக்கப்பட்டவன், மிகவும் அழகானவன், சக்தி வாய்ந்தவன், ஞானம் உள்ளவன். சரியா? ஆண்டவருக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்தவன். அவன் என்ன சொன்னான்? நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்றான். நான் உயர்த்துவேன், நான் ஏறுவேன் சொன்னான். அதோட விளைவு அதில் பாலாத்துக்கு தள்ளப்பட்டான். ஒரு மனிதன், பெரிய பேரரசன் நேபுகாத் நேச்சர், இது நான் கட்டின பாபிலோன் அல்லவா, இது என் மகிமை பிரஸ்தாபத்துக்காக நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் அல்லவான்னு சொன்னான். உடனே என்ன ஆச்சு? அவன் மிருகங்களை போல புல்ல மேயிற நிலைமைக்கு போயிட்டான். ஒரு குறிப்பிட்ட காலம் அதை உணர்ந்த புத்தி வந்ததுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சோன்னே அவனுடைய பழைய நிலைமைக்கு ஆண்டவர் அவனை மீட்டெடுத்தார். ஆகவே அழகா பவுல் சொல்றாரு, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்வோமாக. கலாத்தியர் 2:20 சொல்லுங்க, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஒருபோதும் நான் நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னு கேட்டா, நமக்கு இருக்கிற இன்னைக்கு நான் இருக்கிறேன், நான் யாருன்னு கேட்டா இன்னைக்கு ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்தோம்னா நம்ம ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும். நான் உத்தியோகத்தில் இருக்கிறேன்னா, ஒரு பெரிய சொத்து பத்தோடு இருக்கிறேன்னா, எனக்கு நல்ல குடும்பம் இருக்கா, வீடு வாசல் இருக்கா, எனக்கு செல்வாக்கு இருக்கா, எல்லாமே கொடுத்தது தேவன். சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்குற தேவன் தான். இன்னைக்கு ஆயுசோட நிற்கிறேன்னா அது தேவன் கொடுத்த கிருபை. எல்லாமே கொடுக்கறது தேவன். நமக்கு காரியங்களை வாய்க்க செய்கிறது எல்லாமே தேவன். ஆகவே நான் என்று மேன்மை பாராட்ட நம்மிடத்துல ஒன்றுமே இல்லை. அதை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். நாம் மேன்மை பாராட்ட 2 காரியங்கள் உண்டு. ஒன்று, இயேசுவின் சிலுவை மரணம். சரியா? கலாத்தியர் 6:14 போடுப்பா. கலாத்தியர் 6:14 போடுமா. இயேசுவின் சிலுவை மரணம். ஏன்னா அந்த சிலுவையில் இயேசு மரிக்காவிட்டால் இன்னைக்கு நமக்கு மீட்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை, நமக்கு நித்திய ஜீவனும் இல்லை. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேற 2 குறித்து
மேன்மை பாராட்டாத இருப்பேனாக. அடுத்து 2வது நாமம் மேன்மை பாராட்டுறது இயேசுவின் நாமம். சங்கீதம் 27 சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டும். அந்த நாமம் எல்லா நாமத்துக்கும் மேல உயர்த்தப்பட்ட நாமம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்ட நாமம். ஆகவே அவருடைய நாமத்தை மாத்திரம் நாம் உயர்த்த வேண்டும். என்னை குறித்து மேன்மை பாராட்ட என்னிடத்தில் ஒன்றுமில்லை. தேவனே அவரே பெரியவராக இருக்கிறார். அவரே சகல துதி கனம் மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். ஆகவே மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். கண்களை மூடி செபிக்கலாம். பரிசுத்தரே, எங்களிடத்தில் மேன்மை பாராட்டம் ஒன்றுமில்லையாப்பா. எல்லாவற்றையும் எங்களுக்கு அருளி செய்கிறவர் நீர். எங்களை ஜீவனை கொடுத்தவர் நீர். நீர் கொடுத்த சுவாசம் எங்கள் நாசியில இருப்பதால் நாங்கள் ஜீவனோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த சுவாசம் எடுபட்டு போனால் நாங்கள் எப்படி மண்ணிலிருந்து உருவானமோ அதே மண்ணுக்கு திரும்பி போகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆகவே மேன்மை பாராட்டுகிற நாங்கள் அதே எங்களை குறித்தல்ல, கர்த்தரை குறித்த, கர்த்தருடைய சிலுவையை குறித்த, அவருடைய ரத்தத்தை குறித்த, அவருடைய ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுத்ததை குறித்த, அவருடைய வல்லமையுள்ள நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட எங்களுக்கு கிருபைத்தார். துதி கனமகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். மீட்பு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.